வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகத்தில் இடைத்தேர்தல், திமுகவுக்கு பின்னடைவு தான், அதிர்ச்சியில் ஸ்டாலின். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மீண்டும் தேர்தல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, எங்கன்னு கேட்டிங்கன்னா விழுப்புரம் விக்கிரவாண்டி தொகுதியில் பார்த்திங்கன்னா தேர்தல். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதிமுகவை செலக்ட் பண்ணாங்க, அவர் இறந்துட்டார், அந்த கேண்டிடேட்டும் அந்த ஒரு எம்எல்ஏவும். அடுத்தது திமுக புகழேந்தி அவர்களை செலக்ட் பண்ணாங்க, அவர் இறந்துட்டார். தற்பொழுது அதிமுக அப்படி இப்படின்னு மாறி மாறி அங்கே பார்த்திங்கன்னா வர எம்எல்ஏவாக வருவர்கள் ஏதோ ஒரு காரணமாக இறந்து போவதன் காரணமாக தற்பொழுது அடுத்ததாக டிஎம்கே அன்னியூர் சிவா அப்படின்றவர் பார்த்திங்கன்னா களம் இருக்கிறதாகவும் பார்த்திங்கன்னா கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது நம்மளுடைய டிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்றதுல தீவிரமாக இருக்காங்க. ஓகேங்களா? போன தடவை அவங்க பிடிச்சாங்க. ஸோ இதேமாதிரி இந்த தடவையும் பிடிக்கணும் அப்படின்றத ஒரு குறிக்கோள் இருக்குது. ஆனால் தற்பொழுது நம்மளுடைய அங்கே இருக்கக்கூடிய முக்கிய பிள்ளைகள்லாம் தூக்குறாங்க நம்மளுடைய டிஎம்கே. என்னென்னா, அங்கே எங்களுக்கு எப்படியோ நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நம்மளுடைய பார்த்திங்கன்னா முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை தூக்குனாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பார்த்திங்கன்னா முக்கிய தலைவராகவும் திகழ்ந்தவர் திமுகவில் பெரும் புள்ளி. அவர் அந்த பட்டியலே இல்லை, அவரை தூக்கிட்டார். அவரை தூக்கிட்டு தான் நம்மளுடைய பார்த்திங்கன்னா முக்கிய புள்ளியை இறக்குனாங்க. யாருன்னா, விழுப்புரத்தின் அமைச்சராக திகழ்ந்தவர் தற்பொழுது அமைச்சர் பதவியில் இல்லை. யாருன்னா, பொன்முடி. அவருக்கு என்ன டீலிங் வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் தற்பொழுது இங்கே வெற்றி பெற்றீங்கன்னா உங்களுக்கு அமைச்சர் பதவி வரும், உங்களுடைய மகனுக்கு அடுத்து சட்டமன்ற தேர்தலில் இங்கே சீட்டு கிடைக்கும், அப்படி இல்லைனா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களுக்கு தலைமையில் பேச்சுக்கள் இருக்கிறதாகவும் பார்த்திங்கன்னா கூறப்படுகிறது. இதனால் என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்கள் தற்பொழுது அவர் வழக்குனால அவருக்கு பதவி இல்லை, சாதாரண கேண்டிடேட்டாக தான் திமுகவில் வலம் வந்துட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கே வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் திமுகவுக்கு அதே பலத்தை பார்த்திங்கன்னா பாமக அங்கே கொடுக்க இருக்கிறது. ஓகேங்களா? ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கையாக பாமக இருக்கிறது. ஓகேங்களா? விழுப்புரம் என்றாலே பாமகவின் ஒரு ஒரு தனி பார்த்திங்கன்னா செல்வாக்கு அங்கே இருக்கிறது. தருமபுரி, அதன் பிறகு இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஎம்கே என்பது பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாக வைத்து கொண்டிருப்பதன் காரணமாக அங்கே அவங்களுக்கு டஃப் காம்படிஷனை பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்றது சொல்லப்படுகிறது. அதிமுக அதில் மூணாவது இடம் தான். ஓகேங்களா? ஏன்னா அவங்கள காட்டிலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்மளுடைய டிஎம்கேவும் பிஎம்கேவும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் மாற்றம் என்பது நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்னென்னா, நம்மளுடைய பிஎம்கே இந்த தடவை கூட்டணி இல்லை, தனித்தே போட்டிடுறாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு தொகுதியில் நம்மளுடைய விக்கிரவாண்டியில் பார்த்திங்கன்னா தனித்தே போட்டிடுறாங்க. ஓகேங்களா? பாஜகவோட என்ன வாக்குகள் வராது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ தனித்தே போட்டிடுறாங்க. தனித்தே போட்டித்தாலே பெரும்பான்மையான பார்த்திங்கன்னா ஆதரவை பெற்று அங்கே பார்த்திங்கன்னா தட்டி தூக்கிடுவாங்க வெற்றி அப்படின்றது அவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ தனித்து போட்டியில் இறங்கியிருக்காங்க. மேலும் இந்த ஒரு சூழலில் விக்கிரவாண்டியில் அடுத்து யாருக்கு அந்த எம்எல்ஏ சீட்டு, அதுதான் பார்த்திங்கன்னா பெரும் எதிர்பார்ப்பை கிளக்கி இருக்கிறது. ஆனால் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்கன்னா, சப்போஸ் அவங்களுக்கு ஆதரவு கிட்டலாம் பிரச்சாரம் ஒழுங்காக செய்கிறது, வர பணத்தை பாதி தூக்கிட்டு பாதி கொடுக்குறது, அப்படி இப்படின்னு நிறைய விதமான விஷயங்களை உள்ளடி வேலைகளை பார்த்து அப்படி இப்படி பார்த்திங்கன்னா ஜெயிக்கக்கூடிய கட்சி, அதாவது பாமக அவங்க கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால அவங்க கூட ஒரு சில டீலிங்களை போட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டு அப்படியே போகிற மாதிரி கூட வேலைகள் நடக்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அந்த தகவலை குறித்து பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் கமெண்ட் மூலமாக. இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.